அறுதங்குழியில் கஞ்சி வச்சுருந்தேன். இது நாளைக்கு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் குடிக்கலான்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா பசிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, ஒன் பாட் ரைஸில் காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு காரக்குழம்பு வச்சேன். இது என்னோடய பர்சனல் ரெசிபி. அட் த டைம் எனக்கு இப்படி தான் மைண்ட் செட்டப் இருக்குது. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? ஆமாங்க, எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்குது வீட்டில் இருக்கிறதுனால. இதில் நார்மல் எப்படி காரக்குழம்பு வைப்போமோ அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் முடித்தேன். அப்பா வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஈவினிங்காக அந்த ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு அப்பாவுக்கு டீ போட்டு கொடுத்தேன். கொஞ்சம் வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்து வரைக்கும் போயிருந்தேன். அங்கே பங்கனப்பள்ளி மாம்பழம் இருந்துச்சு. டீ போட்டு அப்பாவுக்கும் கொடுத்துட்டு இருக்கிற கொஞ்சம் வெசல்ஸையும் திருப்பி ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுட்டு பூஜை அலங்காரத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து யூடியூப்பில் பார்த்தது. எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆன மாதிரியே தெரியல எனக்கு. மேபி நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லாம் காலையில் இப்படி தான் இருந்துச்சு வீடு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தேன். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பர்சனலி வந்து சாம்பிராணி போடுறது தான் பிடிக்கும். கற்பூரமே காட்ட மாட்டேன். அது வந்து எனக்கு என்னவோ வைப் இருக்கா மாதிரியே தெரியாது. ஆனால் சாம்பிராணி போட்டால் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா மாதிரி இருக்கும். கற்பூரத்தை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறேன் நான் சாமி கும்பிட்றேன்னா. எனக்கு அதே மாதிரி வாசக்காலுக்கு அலங்காரம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். காலையில் இருந்த வீட்டுக்கும் இப்போ இருக்க வீட்டுக்கும் இதாக டிஃப்ரெண்ட்.